இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தல நடபடிகளிலே லூக்கா எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தல நடபடிகளை லூக்கா தான் எழுதுகிறார். முதலாவது இயேசுவினுடைய கிரியைகள், இயேசு செய்த காரியங்கள் இவை எல்லாவற்றையும் எழுதின அதே லூக்கா இப்பொழுது 2வது பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிறார். இந்த 2வது பிரபந்தத்திலே இயேசுவுக்கு பின் சீஷர்கள் எப்படி இருந்தார்கள், 1ஆம் நூற்றாண்டிலே சீஷருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் இயேசுவிடத்திலிருந்து எதை கற்றுக்கொண்டார்கள், எதை பிரதிபலித்தார்கள், எந்த அற்புதத்தை செய்தார்கள், எப்படிப்பட்ட அதிகாரத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதை லூக்கா இப்போது எழுதுகிறதை பார்க்கிறோம். இங்கும் இயேசுவைத்தான் அவர் மேன்மைப்படுத்துகிறார், முக்கியப்படுத்துகிறார். இயேசுவை லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகளிலே எப்படி சொல்லுகிறார் என்பதை பார்ப்போமானால், பரலோகத்துக்கு ஏறி போன கிறிஸ்து என்று அவரை அவர் வெளிப்படுத்துகிறார். பரலோகத்துக்கு ஏறி போனவர் அல்லது பரலோகத்துக்கு எழுந்தருளின கிறிஸ்து என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலே இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போதே அவர் வானத்துக்கு ஏறினதை குறித்து தான் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் கேட்கும்போது பரலோகத்துக்கு ஏறி போன கிறிஸ்துவை குறித்து அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படி பரலோகத்துக்கு ஏறின கிறிஸ்துவை குறித்து அந்த லூக்கா எழுதும்போது அப்போஸ்தலர் நடபடிகளிலே அவரை எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார் என்றால், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் ஜீவாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவனுக்கு அவர் அதிபதி என்பதை காட்டுகிறது. அல்லது பரலோகத்துக்கு ஏறினவர் தேவனாயிருப்பதினாலே அவர் நம்முடைய ஜீவனுக்கு அதிபதி, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவரை ஜீவாதிபதியாக அவர் வெளிப்படுத்துகிறார். 2வதாக அப்போஸ்தலர் 10:42 ஜீவனுள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதி யார்? தேவன் தான் நியாயாதிபதி. தேவனே உண்மையான நியாயாதிபதி. அப்போ பரலோகத்துக்கு ஏறின அந்த தேவன் அவர் நியாயாதிபதி என்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் தான் நம்மை நியாயம் தீர்க்க முடியுமே தவிர மனுஷன் நம்மை நியாயம் தீர்க்க முடியாது. பரலோகத்துக்கு ஏறின தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்தபோது மனுஷனாக இருந்தாலும் அவர் ஜீவனுள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயாதிபதியாக அவர் வெளிப்பட போகிறார். இன்றைக்கும் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே நீதிபரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீதி செய்கிற தேவன், எல்லாருக்கும் நீதி செய்கிறவர், நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறவர். அவரிடத்தில் தான் நீதி இருக்கிறது. அவரிடத்திலே அநீதி ஒன்றும் இல்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதிபரராக இருக்கிறார் என்பதை அந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே இந்த லூக்கா வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, கடைசியாக அவரை இஸ்ரவேலின் நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவர் இஸ்ரவேலருடைய நம்பிக்கை. அவர்களுக்கு அது தெரியவில்லையே தவிர அவர்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தது இயேசுவுக்காகத்தான். அதனால்தான் இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் மேசியா வர வேண்டும் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் இஸ்ரவேலின் நம்பிக்கை என்பதை பவுல் அன்றைக்கே சொன்னார். அதை அந்த லூக்கா எழுதி வைத்தார். இன்றைக்கு காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் நம்பிக்கை அவர்தான். என்ன நம்பிக்கை? நமக்கு இருக்கிற நம்பிக்கை அவர் மறுபடியும் வருவார், அவர் மறுபடியும் நம்மை சேர்த்து கொள்ள வருவார் என்பதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இதனால் தான் நாம் இந்த உலகத்திலே சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறினவர் என்றால் அவர் மீண்டும் திருப்பி வருவார் என்பதை அந்த வார்த்தை நமக்கு குறிப்பிடுகிறது. ஆகவே வரப்போகிற இயேசு, பரலோகத்துக்கு ஏறின இயேசு என்பதை அப்போஸ்தலர் நடபடிகள் நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இங்கே ஏன் அவர் திரும்பி வரப்போகிறார்? உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக. அவர் நியாயாதிபதியாக அவர் வெளிப்பட போகிறார். இன்றைக்கு கூட நீங்கள் இஸ்லாமியர்களுடைய குர்ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர் இயேசுதான், இயேசு நபி என்று தான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவரை தேவன் என்று அவர்கள் அறிக்கையிடுவதில்லை. ஆனால் உலகத்தை நியாயம் தீர்க்க மனிதனால் முடியாது, ஒரு நபியால் முடியாது. ஆனால் உலகத்தை நியாயம் தீர்க்க தேவகுமாரனாகிய இயேசுவால் தான் முடியும். ஏனென்றால் அவர் மறுபடியும் வானத்துக்கு ஏறி இருக்கிறார், மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் நம்மை இயேசுவின் வருகைக்கு
காத்திருக்க செய்கிறது. ஏனென்றால் உலகத்திலே அவர் செய்த அற்புதங்கள், உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அற்புதங்கள் இவை எல்லாவற்றையும் காட்டி, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார், மறுபடியும் வருவார் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதப்பட்டது. ஆகவே பரலோகத்துக்கு ஏறிய கிறிஸ்து என்பதுதான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே இயேசு தம்மை வெளிப்படுத்தின வழியாக இருக்கிறது. கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் போயிருக்கிறார், மறுபடியும் வருவார். ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.